தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை திறக்க சுற்றுவட்டார மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலைக்கு எதிராக 2018 மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது. அது பின்னர் கலவரமானது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆலை சீல் வைத்து மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிற நிலையில ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறக்க கோரி ஆதரவாளர்களும் நிரந்தரமாக மூடக்கோரி எதிர்ப்பாளர்களும் மாறி மாறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் மூடி கிடக்கும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழு பெண்கள் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று மனு அளிக்க வந்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய மக்கள் மீண்டும் அந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று ஒன்று கூடி மனு அளிக்க வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து கிராம மக்கள் கூறும்போது, ஸ்டெர்லைட் ஆலை அருகே அமைந்துள்ள தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்து வந்தனர். தற்போது ஆலை மூடப்பட்டுள்ளதால் தாங்கள் வாழ்வாதாரம் இழந்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். மேலும் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ள காலங்களில் ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன. இவ்வாறு தொடர்ந்து கிராம மக்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. எனவே மீண்டும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.